வணக்கம். இப்போ இந்த தோசை மாவு கவரை பிரித்து இந்த தோசை மாவை இந்த பிளாஸ்டிக் பாத்திரத்தில் ஊற்றிக்கிறோம். ஸோ அப்புறம் இந்த தோசை மாவு கவரை நல்லா கழுவி காய வச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது வேஸ்ட்டு போட்டு தூர கொட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இதுக்காக துவையல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேங்காய் திருவிக்கலாம். கெட்டி சட்னி மாதிரி ரெடி பண்ணலான்னு இப்போ முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் தேங்காய் திருவியாச்சு. அது கூட சின்ன உள்ளி, ஒரு வெள்ளைப்பூடு எடுத்து நல்லா கட் பண்ணிக்கலாம். அது கூட பச்சை மிளகா, புளி, உப்பு செவ்வளோந்தான் போட்டுரும். பச்சை மிளகா ஒரு 3 போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய்க்கு பச்சை மிளகா ஃப்ளேவரில் சட்னி நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அப்புறம் கெட்டி சட்னியுமே ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி உப்பையும் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டு நான் இதை அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் படப்படன்னு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு இந்த தேங்காய் அரைச்சதையும் போட்டு ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்படி தான் இன்றைக்கி தோசை அப்புறம் கெட்டி சட்னி ரெடி பண்ணேன். சரி.